ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிசிடியை வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம பசங்களுக்கு சொல்லித்தர முடியும், அதை வச்சு ஆக்டிவிட்டி எப்படி ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரெடி போகலாமா? நான் வந்து ஆக்சுவலாக A4 ஷீட் எடுத்திருக்கேன், அதில் ஏபிசிடி எழுதியிருக்கேன். ஸோ ஒரு சைடு அந்த ஷீட்டில் பேக் பண்ணியிருக்கேன், பாலித்தீன் கவரில் பேக் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து ஸ்மால் ஏபிசிடி எழுதியிருக்கேன், ஒரு சைடு வந்து கேபிட்டல் ஏபிசிடி எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கான உள்ளே வந்து அட்டையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ 1 minute ப்ளீஸ். இப்போ வந்து இதில் வந்து ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஏபிசிடி அண்ட் கேபிட்டல் ஏபிசிடி இருக்குது. நான் வந்து இதை வந்து எதில் எழுதியிருக்கேன்னா பத்திரிக்கை அட்டை யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என் பொண்ணு வந்து பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நான் பண்ணிக்கிட்டே நான் உங்களுக்கு இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். ಸೊ ಫಸ್ಟ್ ಇದು ಮಾಡೋಣವಾ? ಸರಿ, ಓಕೆ. ಇದರಲ್ಲಿರೋದೆಲ್ಲ ತೆಗೆದು ಮಾಡಿ ನೋಡೋಣ. ಇದರಲ್ಲಿರೋದೆಲ್ಲ ತೆಗೆದಿಟ್ಕೊ. ಸೊ ரெண்டு வச்சாச்சு. இந்தா ஸ்டார்ட். ಯೋಚನೆ ಮಾಡಿ. ಇಲ್ಲ, ನೋ கலர் நோடு ஆரஞ்ச். ஆக்சுவலாக ஆமாம், ஸ்மால் ஏபிசிடி வந்து க்ரீன் வித் ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன். ஸோ அதே சேம் கலர் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் கேபிட்டல் ஏபிசிடி வந்து ப்ளூ வித் பிங்க் கொடுத்துருக்கேன். ஆனால் அதை மிக்ஸ் பண்ணி மாற்றி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். ஆக்சுவலாக அவளுக்கு கேபிட்டல் ஏபிசிடி தெரியும், ஸ்மால் ஏபிசிடி தெரியாது. ஸோ ஸ்மால் ஏபிசிடியை கற்றுக் கொடுக்கறதுக்காக ஸோ மெனி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, பார்ப்போம் போக. ಸ್ಟಾರ್ಟ್. ಇದು ಮಾಡು ಫಸ್ಟ್. ಇದು ಮಾಡು, கேபிட்டல் ஏபிசிடி ಮಾಡು. நான் பிரித்து கொடுத்துட்டா ಕಾರ್ಡ್ அவங்க பண்ணிப்பாங்க. ಏನೇನು ಹೇಳ್ತಾ ಮಾಡಬೇಕು. ಏನು ಲೆಟರ್ ಅದು? ನೀ ಕೈಲಿ ತೆಗೆಯೋದು ಏನು ಲೆಟರ್? ಬಿಯಾ? ಕೈಲಿ ಓಕೆ, ಬಿ. ಬಿ. ಜೆ. ಓಕೆ, அடுத்து இது ಎಂದದು ಹೇಳಬೇಕು. ஓகே, நெக்ஸ்ட். இங்கே வந்து ஏபிசிடியை ஃபஸ்ட்டு இப்போ தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டரில் எல்லாமே ஒரே கலரில் எழுதுங்க. அதே மாதிரி அதனுடைய கார்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதையும் கண்டிப்பாக ஒரே கலரில் எழுதுங்க. நான் இப்போ என் பொண்ணுக்கு வந்து அவளுக்கு கேபிட்டல் தெரியுங்கிறதுனால டிஃப்ரெண்ட் கலர், தட் மீன்ஸ் ஏ வந்து ப்ளூவில் இருந்தால் அதே ஃப்ளாஷ் கார்டில் இருக்க ஏ வந்து பிங்க் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் இதில் என்ன இருக்கோ, போர்டில் என்ன இருக்கோ, ஃப்ளாஷ் கார்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அவளுக்கு ஸ்மால் ஏபிசிடி தெரியாது. ஸோ அதை வந்து சேம் கலரில் தான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்களும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதை இப்படி தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேபிட்டல் ஏ மேலே ஸ்மால் ஏ வைக்க சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ் மேலெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இதில் நிறைய கற்றுக்கலாம். ஸோ நம்ம பசங்களை வந்து படின்னு சொல்லாமல் அவங்களே ஈஸியாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு 1 hour ஜாலியாக உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பண்ணுறச்ச பேப்பர் எப்படி நகரும் அப்படி நகரும் அதெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு பண்ணணுன்னு சொல்லி அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஈஸியாக நம்மளுக்கும் 1 hour அவங்கள பார்த்துக்கிட்டு ஒரு சில நேரத்துலலாம் நம்மளுக்கு போர் அடிச்சிடும். அந்த மாதிரி டைமில் இதை கொடுத்தீங்கன்னா அவங்களே அவங்க பாட்டிக்கு ஒன்றா வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம லிசன் பண்ணணும் அவங்க என்ன பண்ணுறாங்க. சூப்பர். நெக்ஸ்ட். இன்னொரு விஷயம், இதை பண்ண கொடுக்கும்போது நம்ம ஃபாலோ பண்ணோம். அதாவது நம்ம ஒரு லெட்டரும் அவங்க வைக்கும்போது அது என்ன லெட்டருன்னு நம்ம நிறைய தடவை சொன்னால் தான் அவங்க மைண்டில் அந்த லெட்டர் ரிஜிஸ்டர் ஆகும். டபுள். இது எம்மா ಇಲ್ಲ ಡಬ್ಲ್ಯೂ. ಹೌದು. ವಿ. ಅದೇಂದದು? ಯು.
வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வீடியோவுடைய எண்ணில் இன்னொரு கேம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 கேம் இல்லாமல் இன்னொரு கேம், அதாவது இன்னொரு ஆக்டிவிட்டி மூலியமாக ஏபிசிடி எப்படி கற்றுக்கலாம்னு சொல்லியும் பார்த்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சூப்பர். சூப்பர். ನೆಕ್ಸ್ಟ್ ಎಂದದು ಹೇಳ್ತಾ ಇಡಬೇಕಲ್ಲ. ಡಿ 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 ಆಮೇಲೆ ಹೆಚ್ ಆಮೇಲೆ ಎಲ್ಲಿಡಬೇಕು. சூப்பர். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பசங்க பண்ணுறச்ச நம்ம ஒரு ஒன்றுத்தை வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுட்டாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். சூப்பர், நல்லா பண்ணியிருக்கேன், வா அப்படின்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா அவங்க அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். ஸோ அடுத்தடுத்து அவங்க பண்ணுறதுக்கு அழகாக அவங்களே பண்ணிகிட்டே வருவாங்க. நம்ம சூப்பர் சொல்லலைன்னா அவங்க கேட்பாங்க, சூப்பர் சொல்லையே அப்படி கேட்பாங்க. ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள் பசங்களை நல்லா. ஓகே, சூப்பர். அட் லாஸ்ட் கேபிட்டல் ஏபிசிடி வந்து வரும். ஸோ அதனால் சொல்லியாச்சு. ஆனால் ஸ்மால் ஏபிசிடி வந்து இதை வச்சு தான் இதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதில் 2 மெத்தட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, கேபிட்டல் ஏபிசிடியும் தெரியணும், ஸ்மால் ஏபிசிடியும் தெரியணுன்னா இந்த ஏ மேலே, இந்த ஸ்மால் ஏ மேலே கேபிட்டல் ஏ வைக்க சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்மால் பி மேலே, அதான் ஸ்மால் லெட்டர்ஸ் மேலே கேபிட்டல் லெட்டர்ஸ் மேலே ஸ்மால் லெட்டர்ஸ் வைக்க சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த தேர்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இது மாற்றியா சரி, இரு 1 நிமிஷம். ஆமேல் நான் 1 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஸோ இதை வந்து ஆல்ரெடி இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதை செகண்ட் இதை பண்ண வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வைக்கல. ஸோ நான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இஸ் இது. அதாவது நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்து அது மேலே ஆரஞ்சு கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன், அரிகாமி பேப்பர். அதுக்கப்புறம் சுத்தூர் ஒயிட் பேப்பர் ஒட்டியிருக்கேன். எங்கே வேணுமோ அங்கே மட்டும் தான் அரிகாமி பேப்பர் ஒட்டியிருக்கேன். அதில் கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன் நான். அதுக்குள்ளவே இதை வந்து அந்த லெட்டர்ஸ் கீழே அப்படியே ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது வெயிட் பண்ணு. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே இதுக்கு இந்த லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம தொடப்பத்துடைய குச்சியை வச்சு டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க இந்த லெட்டர்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஸ்மால் லெட்டர் இவங்களுக்கு தெரியாததுனால நான் வந்து இதுக்கு ஆப்போசிட் ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கேன். ஆனால் கேபிட்டல் லெட்டரே தெரியலங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டரே இந்த மாதிரி பண்ணி மேட்ச் பண்ண வைக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஜானிகா? பண்ணலாம். ஓகே, சூப்பர். இப்போ நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் ஒன்று ஒன்றா ஸ்மால் லெட்டர்ஸ் சொல்ல வச்சு தான் பண்ண வைக்க போகிறேன். ஸோ பாருங்கள், நான் ஒரு ஸ்மால் ஓட்டை மட்டும் தான் குத்தி வச்சுருக்கேன் அதில். ஓகே, ತೊಕೋ ಒಂದು ತೊಕೋ. ತೊಕೋ. ಎಂದದು? ஏதோ வந்து தொக்க பாப்பா. சரி, ஓகே. அந்த என்ன லெட்டர்? பி. ஸோ அதை வந்து அவங்க ஈஸியாக அதில் குத்திடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நோ ಅದು ಒಡೆದೋಗುತ್ತೆ. ಹಂಗೆ ಮೇಲೆಯೇ ಬಿಟ್ಬಿಡು ಅಂತ. ನೆಕ್ಸ್ಟ್ ಎಂದದು? ನಂಗೆ ತೋರಿಸು, ಏನು ಲೆಟರ್ ಅದು? ஓகே. ஸோ அதை ஓல பாயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக லேட் ஆகுது ஏபிசிடி அவங்களுக்கு வரத்துக்கு. நெக்ஸ்ட்டு பாப்பா, நெக்ஸ்ட்டு ತೊಕೋ. ஏதோ ಒಂದು ತೊಕೋ. ಎಂದದು? ಎಲ್. ಎಂದದು? ಸ್ಮಾಲ್ ಎಲ್. ಅದು ಎಲ್ಮಾ? ಇಲ್ಲಮ್ಮ, ಜೇಗ
ஜேக மேலே புள்ளி இರೋದು ಅತ್ತ ಜೆ ನೋಡಿದ್ಯಾ சூப்பர் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக லென்த்தாக போகும் இது முடிக்கிறதுக்குள்ளே அதனால் நான் இங்கேயே கட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 3 மெத்தட்ஸில் வந்து நம்ம ஏபிசிடி எப்படி நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்துருந்தோம் அடுத்த பார்ட் 2 வீடியோவில் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ஏபிசிடி எப்படி கற்றுக் கொடுக்கலாம் ஈஸியாக அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே ஜவனிகா தேங்க்யூ சொல்லிடுங்க பை பாய் பாய் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ